ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, இது தப்பா சரியா? என்ன கேட்டால் 100% தப்பு ப்ரோ அது. இப்போ அந்த பணம் எப்படி வருந்துச்சு? இப்போ நானே கேட்குறேன் ப்ரோ, அரசியல்வாதிக்கு எவ்வளோ சம்பளம்? ஆ எல்லாருக்குமே 1000 என்ன ஆ 1000 தான் இருக்கு. சரி, வீட்டுக்கே ஒரு வாட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? எப்படி கொடுக்குறாங்க யோசிங்க. எப்படி ப்ரோ கொடுக்குறாங்க? நல்ல ஊழல் தான். இல்லை ப்ரோ, இந்த மாதிரி பெரிய ஆளுங்க படிச்சுங்களே தெரியுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? காசு கொடுக்குறாங்க, ஓட்டு போட்டுடுறாங்க. இவங்க நிறைய காசு இப்போ வந்து என்ன சொல்ல பார்க்குறாங்க, யார் நிறைய காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கே தவிர யோசிக்க மாட்டேன்றாங்க. இவங்க வந்தால் நல்லது செய்வாங்க, இவங்க வந்தால் நல்லது செய்வாங்க அப்படின்ட்டு. இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, என்ன போடுறாங்க, அவர் வந்து நல்லா படம் நடிக்கிறாரு, ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அவர் பேசுகிறாரு, ஆனால் அது அவர் சொல்கிற மாதிரி நடக்குமான்னு கேட்டால் அது தெரில. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நடந்தால் அவர் சொல்கிற மாதிரிலாம் நடந்தால் நல்லா தான் இருக்குன்னு ஒரு இது இருக்குது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச டிவிக்கு விஜய் தான் வருவார். ஏன்னா இருந்தாலும், ஆனால் சீமான் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.